வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், விஜி பொட்டிக். நம்ம இப்போது 13வது நாள் டிசைன் ப்ளவுஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் டெய்லியுமே உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்குறேன். நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களுமே பார்த்துட்டு நிறைய புது மாடலாக நீங்கள் தச்சு ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு என்னோடய ஆசை. நீங்கள் அதை நிறைவேற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம இப்போ நெக் பேட்டர்ன் பார்த்துட்டிங்களா? நம்ம எப்பயும் மார்க்கிங் பண்ணி வெட்டுற மாதிரி தான் பாதி ஸ்டைல் வரும். எப்படின்னா ஹைட்டு வந்து 13 இன்ச்சு, ஷோல்ட்ரு 2.5 இன்ச்சு வெட்டு பார்ப்போம், கழுத்துடைய உயரம் 8 இன்ச்சு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நம்ம ஒரு எக்ஸ் மாதிரி எஸ் எப்படி போடுவோம் அது போல் நம்மளுடைய நெக்கோடைய ஷேப் வச்சு இப்போ நான் மார்க்கிங் பண்ணி வெட்டினது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுபோல் வெட்டிட்டு நமக்கு நெக்கோடைய உயரம் நமக்கு எவ்வளோ தேவைப்படும் அந்த பீஸ் மட்டும் நம்ம தனியாக எடுத்துகிட்டு மேல் பீஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏரோ மார்க்கு நம்ம போட்டு தனியாக எடுத்துகிட்டு லைனிங் பீஸையும் நம்ம மெயின் பீஸையும் வச்சு ஒரு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போது நம்ம இதை திருப்பி போட்டு தைக்கிற மாதிரி ஒரு டிசைன் தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்பவும் ஈஸியாக தான் இருக்கும். ஏற்கனவே இந்த ஸ்டைலில் நான் ஒரு ப்ளவுஸ் தைச்சிருக்கேன், ரெட் கலர் ப்ளவுஸு. அதில் வந்து நம்ம இந்த சம்சா மாடலில் அந்த டிசைன் வச்சு தைச்சிருப்போம். இதில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே திருப்பி போட்டு தைச்சிட்டு நம்ம வந்து இந்த மெரூன் கலர் இந்த டிசைனுக்கு வந்து மெரூன் கலர் கிளாத் எடுத்துருக்கிறேன் சில்க் காட்டனில். அதை திருப்பி போட்டு தைச்சிட்டு லேஸ் வச்சு தைக்க போகிறோம். அவ்வளோதான். நல்லா தான் இருக்கும் டிசைன்ஸு. நீங்கள் இது மாதிரி தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். அது மேலே அப்படியே லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஸ்டெப்பாக பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே போல் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் நிறையா உங்களுக்கு அந்த வீடியோ முடியறதுங்காட்டியுமே உங்களுக்கு நிறைய சின்ன நுணுக்கங்கள்லாம் நான் சொல்லி தருவேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம திருப்பி நம்ம இப்படி தைச்சிட்றோம். தைச்சிட்டு மேலே ஒரு அமுக்கு தையல் ஒன்று போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு நம்ம சாப்பீஸில் மார்க்கிங் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு தையலை போட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸரை கட் பண்ணி எடுத்துருவோம். இது வரைக்கும் நான் தைச்ச மாடலில் உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கு அப்படின்றது நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்களும் தைச்சி பழகி எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதில் வந்து என்னென்னா நைட்டு தான் அப்லோட் பண்ணேன் ஒரு கை டிசைன் மாடலு. அது ஆனால் தைச்சி ஒரு 3 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. நேற்றுக்கு தான் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த கையோடைய டிசைன்ஸை பார்த்தீங்களா, நல்லா இருக்கா அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சூப்பராக வந்திருந்தது அந்த கை டிசைன்ஸு. சரி, ஓகே, நல்லா தான் இருக்குது. நானுமே ஆனால் ஒரு கை ஒன்றே ஒன்று தான் அந்தமாதிரி தைச்சி வச்சுருக்கேன். நல்லா தான் இருந்துச்சு. ரொம்பவும் அதாவது பஃப் கை எனக்கு வேணும். ஆனால் பஃப் கை வந்து எனக்கு தூக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. பார்க்கும்போது அது பஃப் கைன்னு தெரிஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி நிறைய கஸ்டமர் தைப்பாங்க இல்லையா? நிறைய பேர் விரும்புவாங்க இது போல். ஏன்னா வந்து அவங்க ஏஜ் ஃபேக்டர் இருக்கு இல்லையா? அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்க விரும்புவாங்க. அதுபோல் தான் அந்த டிசைன்ஸுமே இருக்கும். நம்ம வந்து பஃப் கை இருக்கும், ஆனால் வந்து தூக்கிட்டுலாம் இருக்காது. பார்க்குறதுக்கு பஃப் கை அப்படி தெரியும். இப்போ நம்ம தைச்ச அந்த பஃப் கை மாடல்லையே பார்த்திங்கன்னா அந்த பஃப் கைக்கு துணி ரெடி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது சேம் கலரில் வச்சுருக்கல. இதே வந்து ஆப்போசிட் கலரில் அதை வச்சுட்டு பார்டர் மட்டும் அதில் வச்சு தைக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அவங்க ஆனால் அதிலே தான் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நம்ம அதிலே பண்ணிட்டோம். அதுமாரி நீங்கள் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். பஃப் கை தனியாக இருக்கும். நீங்கள் வந்து அது டிசைன் அதாவது தூக்கிக்கிட்டு இருக்கணும்னு இல்லைனாலுமே தனியாக தெரியும். அந்த பஃப் கை இருக்கிறதே நல்லாயிருக்கும். அதுமாதிரி தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி 2 பக்கமும் எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து சென்டர் பீஸையும் நம்ம அதே போல் தைச்சி எடுத்துக்கலாம். தைச்சி என்ன பண்ணிடுது, எல்லாத்தையுமே 4 பக்கமும் தைச்சி அப்படியே ஸ்கொயராக அப்படியே தைச்சி எடுத்துருவோமே. நல்லா 4 பக்கமும் தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸரை வெட்டி எடுத்துருவோம். வெட்டி எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அந்த மெரூன் கலர் பீஸையே எடுத்து நம்ம அப்படியே 2ஆக மடித்து தைக்க போகிறோம். தைச்சிட்டு அதுக்கு பக்கத்துலேயே லேஸ் வச்சு தைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். என்னோடய சேனலில் நிறையா உங்களுக்கோசமே மோட்டிவேஷனாக இருக்கிறதுக்கோசமே நிறைய மோட்டிவேஷன் வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன்.
எனக்கு வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் அந்த மோட்டிவேஷன் இதெல்லாம் போய் பாருங்கள். உங்களுக்குமே நல்லா பயனுள்ளதாக இருக்கும். நீங்களுமே அதை பார்த்துட்டு தைக்கணும் அப்படின்றது தான் நானும் விரும்புகிறேன். இப்போ எப்படின்னா எனக்குமே செம வேலை இருக்க தான் செய்யுது. எனக்குமே அந்த சோம்பேறித்தனம் இருக்க தான் செய்யும். அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, எ என் எ எ அவங்கவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எப்படின்னா ஒரு ப்ரெசன்டபிளாக இருக்கும் நமக்கு. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், இவங்களத நம்ம கேட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சியாக இருப்போம். நம்மளால தைக்க முடியும் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அதுபோல் நமக்கு ஒரு சிலதை நம்ம ஒரு வீடியோ இல்லை ஒவ்வொரு சிலர் வீடியோ பார்ப்பாங்க, ஒரு சிலர் வந்து பாட்டு கேட்பாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி நம்ம வந்து செய்வோம். அதுபோல் நம்ம வந்து ஆளாளுக்கு நமக்கு எது பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை வச்சு விட்டுட்டு நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாலே நமக்கு வேலை செம்ம ஃபாஸ்ட்டாக போகும். அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, நம்ம வந்து அந்த சென்டரில் உள்ள பீஸை இது போல் நம்ம தச்சு எடுத்துடலாம். தச்சு எடுத்துகிட்டு அதுக்கு மேலே லேஸை வச்சு தச்சுக்க வேண்டியது தான். அப்படியே இப்படின்னு மேலேனாக்கா பாதி வந்து நமக்கு அந்த மெரூன் கலர் பீஸ் தெரியணும், பாதி வந்து லேஸ் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும். அது என்னமோ தெரியல, அந்த எல்லோ கலருக்கும் அந்த மெரூனுக்கும் வேறு லெவலில் இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த எல்லோ கலரில் நம்ம என்ன கலர் மிக்ஸ் பண்ணாலுமே அது நல்லா எடுத்து கொடுக்குது இல்லையா? நம்ம தைச்ச டிசைன்ஸ்லேயே பாருங்கள், எல்லாமே வந்து கலர்ஸ் ஒரு கலர்ஸ் ஒன்று தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்தந்த கலருக்குமே நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. அதுமாரி நீங்களுமே உங்கள் ஸேரீக்கு எந்த கலர் சூட்டபுளாக இருக்குது அப்படின்றத தான் நம்ம சூஸ் பண்ணி தைக்கணுமே தவிர்த்து, நான் என்ன டிசைன்ஸ்க்கு என்ன கலர் சூஸ் பண்ணுறேன்றதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் இந்த மாடலுக்கு வந்து இந்த ஸேரீக்கு இந்த கலரு அதுக்கு இருக்குது, அதுக்கு தகுந்த போல் நீங்கள் வச்சு தைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். நமக்கு டிசைன்ஸுக்கே எடுத்து கொடுக்கும். அதே போல் நம்ம இந்தமாதிரி லேஸ் வச்சு தைக்கும்போது லேஸு கலருக்கே நூல் போட்டுப்பாங்க. அப்போ தான் வந்து இன்னும் நல்லா பக்காவாக இருக்கும் அந்த டிசைன்ஸு. இதுபோல் தைச்சிட்டு நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கான்றதையும் நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே தைச்சி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து நம்ம லேஸ் வச்சு தைச்சிக்கலாம். லேஸ் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமே 2 பக்கமும் அதே போல் வச்சு தைச்சிட்டு அந்த நடுவில் உள்ள பீஸை மார்க்கிங் சென்டரில் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஏரோ மார்க்கு போட்டு அதை வந்து நம்ம சென்டரில் வச்சுட்டு சாப்பீஸில் மார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு நம்ம பின்னு வச்சு அப்படியே குத்தி வச்சுட்டு நம்ம தைக்க ஆரம்பிச்சிட வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அவ்வளோதான், ஃபினிஷிங் தான். இதில் வந்து நமக்கு பீடு ஒர்க்கு டிசைன் பண்ணுறதுக்கெலாம் எந்த வேலையுமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. நீங்களும் இது போல் தைச்சி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம சென்டர் பீஸை வந்து எப்படி வைக்கிறதுன்றதை பாருங்கள். அதுக்கு சென்டரில் வச்சுட்டு அதை அப்படியே மார்க்கிங் பண்ணிவிடுங்க. சாப்பீஸ் வச்சு மார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ அந்த பீஸை இடையே எடுத்துகிட்டு இப்போது நம்ம அது மேலே வச்சு இப்போ நம்ம பின்னு குத்தி எடுத்து வச்சுருவோம் 2 பக்கமும். அதே போல் அந்தாண்ட சைடும் பின்னு குத்தி எடுத்து வச்சுருவோம். பின்னு குத்தி எடுத்தோம், அதே போல் இதுலேயும் பின்னு குத்தி எடுத்து வச்சிடலாம். எடுத்துகிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அந்த மெரூன் கலர் நூல் தான் நம்ம மிஷினுக்கு மாற்றணும். மேல் நூல் அந்த மெரூன் கலர் நூல் தான் மாற்றணும். மாற்றி தான் நம்ம தைக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம மட்டும் இப்போ நான் எல்லோ கலர் நூல் போட்டு தைச்சிருக்கேன், அந்த நூலே நம்ம தைச்சோன்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் நம்ம அந்த மெரூன் கலர் நூலுக்கு மாற்றிட்டு நம்ம அப்படியே பொடி தையலாக வச்சுக்கோங்க. இது போல் நம்ம பீசஸ்லாம் வச்சு ஜாயின் பண்ணும்போது ரொம்ப பொடி தையலாக வச்சுக்கணும். பொடி தையலாக வச்சா தான் நமக்கு வந்து அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். அவ்வளோதான், ஒன் சைடு முடிஞ்சிடுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இன்னொரு சைடும் நம்ம முடிச்சுக்கலாம். அதே போல் தைச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது கீழே வந்து டாட்ஸு பிடிச்சிட்டு இடுப்பு பக்கம் வந்து டாட்ஸு பிடிச்சிட்டு அப்போது கீழேயே நம்ம பைப்பிங் வச்சு தைக்க போகிறோம். பாருங்கள், அவுட்புட் செம்மையாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிசைன்ஸு. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பைப்பிங்க்கு ஒன் சைடு தைச்சி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வச்சு நம்ம இப்போ தைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஓரத்துலேயே வச்சு தைங்க. ஓரத்துலேயே வச்சு தைக்கும்போது அப்படி இருந்தும் நமக்கு வந்து அப் அண்ட் டவுன் வர மாதிரி பீசஸ்லாம் இருக்குது அப்படின்னா எக்ஸஸாக இருக்கிற பீசஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பைப்பிங்கை உருட்டி மறுபடியும் இன்னொரு தையல் போடுவோம் இல்லையா, அதை நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து நமக்கு மடித்து தைக்கும்போது
அந்த எக்ஸஸான உள்ள பிசுறுலாம் வந்து நமக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. அப்போ தான் அழகாக நமக்கு மெலிசாக வரும். இல்லைனா மொத்தமாக இருக்கிறதுனால ஒழுங்காக வராது. இப்போ நான் கட் பண்ணி விட்டுட்டு தைச்சேன் பார்த்தீங்களா, அதுபோல் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு தைக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பெல் பட்டனை அழுத்திட்டு அதுக்குள்ளே அப்புறம் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.